வணக்கம். நாலடியார் பாடல் எண் 364. கடி எனக் கேட்டும் கடியான் வெடிபட ஆர்ப்பது கேட்டும் அது தெளியான் பேர்த்தும் ஓர் இல் கொண்டு இனிதுறூம் ஏமுறுதல் என்பவே கட்கொண்டான் எரியும் தவறு. இந்த பாடல் முதலில் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு துன்புற்றும் முதல் தாரம் இறந்த பிறகு மீண்டுமோர் மனைவியை கட்டி துயர் உறுவோரை குறித்து சொல்லப்பட்டதாகும். சரி, இந்த பாடலை பார்ப்போம். முதலில் கடி என கேட்டும், அது என்ன கடி என கேட்டும்? அதாவது இல்வாழ்க்கை துக்கத்திற்கு இடமானது ஆதலின் அதனை கடி, அதனை நீக்கி என இளமையிலேயே துறவு போன கடவாய் என்று பெரியோர்கள் கூறக் கேட்டும் கேட்டிருந்தும், இதுதான் கடி என கேட்டும். கடியான் அப்படி கேட்டிருந்தும் அந்த இல்வாழ்க்கையை கடந்து துறவு வாழ்க்கைக்கு செல்லாதவன். அப்புறம் வெடிபட ஆர்ப்பது கேட்டும் அது தெளியான். வெடிபடன்னா அந்த தலை வெடிக்கும்படி முழங்குவதை கேட்டும் அடிக்கடி கேட்டுக்கொண்டும் இல்வாழ்க்கை இன்பமானது என்றும் யாக்கை நிலைத்திருக்கும் என்றும் அதனோடு இருந்து எப்பொழுதும் இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று கருதி வெடிபட ஆர்ப்பது கேட்டு அது தெளியான். அந்த இல்வாழ்க்கையின் இயல்பை உணராத ஒருவன் அவன் என்ன பண்ணுறான்? இந்த கடியான் தெளியான் அந்த இல்வாழ்க்கையிலிருந்து நீங்கி இளமையில் ஒருத்தியை மணம் செய்து அவள் இறந்துவிடின் அம்மட்டிலாவது அவ்வில்வாழ்க்கையை துயர் ஒழியட்டும் என்று துறவு பூணாமல் மீண்டும் ஓர் மனைவியை கொண்டு வாழத் துணிவான். அவ்வாறு முதல் மனைவி இறந்தும், அதுதான் அடுத்த சொல்லுது. பேர்த்தும் ஓர் இல் கொண்டு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் கொண்டு கூட்ட வைக்குது. ஒரு இசை அச்சமாக இவ்வளவு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பேர்த்தும் என்றால் மீண்டும், ஓர் இல் கொண்டு ஒரு மனைவியை மனம் செய்து கொண்டு அப்படின்னா இவன் ஏற்கனவே ஒரு மனைவியை திருமணம் செய்து அந்த மனைவி இறந்து போகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு இனிதுறூம் ஏமுறுதல். இனிதுறூம் ஏமுறுதல்னா நான் இனிமேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மயக்கமானது கல் கொண்டு எரியும் தவறு என்றால், கல்லை கொண்டு போய் எங்கே எறிகிறான்? கல்லை எடுத்து இவன் மேலேயே இவன் எரிந்து கொள்ளுகின்ற அந்த தவறை போன்றது. எது? முதல் மனைவி இறந்ததுக்கப்புறம் முதல்லையே இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்வாழ்க்கையே வேண்டாம், துறவு வாழ்க்கைக்கு போயிடு, அதுதான் முத்திக்கு உதவும். இது ஜைன முனிவர்கள் இல்லையா, அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு திருமணம் பண்ணிட்டான், அந்த மனைவியும் இறந்து போயிட்டா, அதுக்கப்புறமாவது இன்னொரு திருமணம் செய்யாமல் இருக்கலாம். இவன் என்ன பண்ணுறான்? பேர்த்தும் ஓரில் கொண்டு இனிதுறூம் இனி இன்பமாக இருப்பேன் என்று அப்படி ஏமாறும் அந்த மயக்கமானது கல் கொண்டு எரியும் தவறு என்று சொல்லுகிறது இப்பாடல்.